மகாநதி சீரியல்ல காவேரியோட வளைகாப்புக்காக நம்ம விஜய் வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே புடவை, சட்டைலாம் எடுக்குறாங்க. அதே மாதிரி முத்துமலர் குடும்பத்துக்கும் எடுத்திருக்காங்க இல்லையா? இப்ப வீட்டுக்கு வந்த உடனே காவேரி அப்படியே துணி மூட்டைய தூக்கிக்கிட்டு வந்து, "பாருங்க எல்லாருக்குமே நான் ட்ரெஸ் எடுத்திருக்கேன்" அப்படின்னு குடுக்குறாங்க. "இப்ப எதுக்கு நீ இவ்வளோ செலவு பண்ணி புடவை எடுத்திருக்க, ட்ரெஸ் எடுத்திருக்க?" அப்படின்னு காவேரியோட அம்மா கேட்க, "ஏன் எல்லாருக்கும் புடவை எடுத்தா என்ன தப்பு?" அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ட்ரெஸ் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் முத்துமலர் குடும்பத்துக்கும் எடுத்திருக்கோம் அப்படின்னு காவேரி சொன்ன உடனே, இங்க காவேரியோட அம்மாவுக்கு லைட்டா கோவம் வருது. அதுக்கப்புறம் காவேரி விரும்பி தானே எடுத்திருக்கா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா கோவப்படவே இல்ல. கங்காவையும் அழைச்சுக்கிட்டு போயிட்டு நம்ம காவேரி முத்துமலர் குடும்பத்துக்கு அவங்களுக்காக எடுத்திருக்கிற அந்த 3 ட்ரெஸ்ஸையும் குடுக்குறாங்க. அப்ப காவேரிக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கணுமே, 1 நாள் தானே டைம் இருக்கு வளைகாப்புக்கு. எப்படி தைக்க போறீங்க? அப்படின்னு கேட்க, நானே தச்சு குடுத்துருவேன் அப்படின்னு கங்கா சொல்ல, ஆமா நீ தான் வந்து இப்படி இருக்கியே, நீ எப்படி இந்த நிலைமையில தைக்கிறது? அப்படின்னு காவேரி கேட்க, உடனே முத்துமலர் இருந்துகிட்டு, நான் நல்லாவே தைப்பேன். நானே தச்சு குடுத்துர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயும், காவேரியும் கார்ல போய்க்கிட்டு இருக்கும்பொழுது, யாரெல்லாம் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப காவேரி ஒரு ஐடியா குடுக்குறாங்க. அதாவது ஃப்ளாட் கட்டி குடுக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப தகராறு பண்ணாங்க இல்லையா? 6 மாசம் டைம் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாரையுமே நம்ம கூப்பிடுவோம் அப்படின்னு காவேரி சொல்ல, ஏன் அவங்களலாம் கூப்பிடணும்னு விஜய் கேட்க, அப்பனா தான் அவங்களுக்கும் நமக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வரும் அப்படின்னு ஒரு ஐடியாவ குடுக்குறாங்க. முத்துவும் சாரி நம்ம விஜயும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாப்ல. அதுக்கப்புறம் என்ன நேராவே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயும், காவேரியும் எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வளைகாப்புக்காக இன்வைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.